கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல 58% பாப்புலேஷன் மக்கள் தொகை வந்து விவசாயத்தை நம்பிதான் இருக்கு இல்லைங்களா? இந்த ஜிடிபி அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி திறன் இது நமக்கு எக்கனாமிக்ஸ்லயுமே வரும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி திறன் அப்படின்னா என்ன? ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியா முழுவதும் வந்து பொருட்களோட தலைகள். வெரி குட். அதுல என்னெல்லாம் வரும்? பணப்பயிர்கள், காய்கறிகள், தானியங்கள். ஆக்சுவலி ஜிடிபி கால்குலேஷன் வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம எக்கனாமிக்ஸ்ல, சரிங்களா? அவங்க இதுல ஜிஎஸ்ல பிரைமரி செக்டார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிரைமரி செக்டார் முதல் நிலை சொல்லுவாங்க தமிழ்ல, முதல்நிலை தொழில். முதல்நிலை தொழில் அதான் பிரைமரி செக்டார். செகண்டரி செக்டார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இரண்டாம் நிலை தொழில். அப்படின்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டீங்க, படிக்கவே தேவையில்லப்பா, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கண்டிப்பா இதை வச்சு ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? மினிமம் 1, மேக்சிமம் 2, 3 வரும். நம்ம ஜிஎஸ்க்கும் வரும், ஜிஎஸ்லயும் வரலாம், நம்ம அக்ரிலையும் வரலாம், சரியா? ஸோ முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படின்னு இருக்குதுல. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை. இந்த 3 தொழில்களையும், முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில், இந்த 3 தொழில்களையும் தொழில்கள்ல இருந்தும் எவ்வளவு வருமானம் வந்துச்சு, எவ்வளவு வருமானம் இந்தியாவில் வந்தது என்பதை பொறுத்தே அந்த நாட்டுடைய, இந்தியான்னு கிடையாது எந்த ஒரு நாடோ, அந்த நாட்டுடைய வளர்ச்சி வந்து நிர்ணயிக்கப்படுது. நம்மள வந்து டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றாங்க, டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்றாங்க, இல்ல அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றாங்க இல்லையா? சோ இதை எதை பேஸ் பண்ணி வந்து சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, அந்தந்த நாட்டுடைய அந்த ஜிடிபியை பத்தி தான் சொல்லுவாங்க, இந்த நாட்டுடைய உற்பத்தி திறனை வச்சு சொல்லுவாங்க, சரியா? அப்ப முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? முதல் நிலை தொழில்கள் அப்படிங்கிறது இயற்கையுடன் சம்பந்தமானது, இயற்கையுடன் சம்பந்தப்பட்டது. அப்படின்னா அதுல என்னெல்லாம் வருது? நம்ம விவசாயம், மீன்பிடி, மீன்பிடித்தல் இருக்கு இல்லைங்களா, இயற்கையோட சம்பந்தப்பட்டது. வேற யார் இருக்காங்க? குவாரி, கல் குவாரி, மண் குவாரி, இதுல இருந்தெல்லாம் எவ்வளவு வருமானம் வருது அந்த நாட்டுல அப்படின்னு பார்த்து அதை எல்லாத்தையும் பிரைமரி செக்டாருக்கு கீழே கொண்டு வராங்க, முதல்நிலை தொழில்களுக்கு கீழே கொண்டு வராங்க. எவ்வளவு வருமானம் வந்துச்சு, இந்தியாவுல எவ்வளவு மொத்தம், தமிழ்நாட்டுல எவ்வளவு வருது, பீகார்ல எவ்வளவு வருது, ஹரியானால எவ்வளவு வருது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டா வச்சு மொத்தமா இந்தியாவுக்கு பார்த்து சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு இருக்கு, மதுரையில எவ்வளவு இருக்கு, சென்னையில எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்படிதான் கன்சாலிடேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர் எஸ்ஓ போஸ்டிங் அப்படின்னு குரூப் 4 எழுதுனீங்கன்னா போவீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புள்ளியியல் துறை. அந்த புள்ளியியல் துறை வந்து இந்த வேலையை தான் பாக்குறாங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து கிராம வைஸ் பார்ப்பாங்க, ரெவென்யூ வில்லேஜ் வைஸ் பார்ப்பாங்க, பஞ்சாயத்து வில்லேஜ் வைஸ் பார்ப்பாங்க. எவ்வளவு வந்து அந்த ஊர்ல வந்து வந்திருக்கு பணம், வருமானம் ஈட்டி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த தாலுக்கு கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அதான் டிஸ்ட்ரிக்ட் கன்சாலிடேட் ஆகும், இல்ல பிளாக்கு கன்சாலிடேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டேட், ஸ்டேட்ல இருந்து நேஷன். புரியுதுங்களா? இந்த வேலையை தான் அந்த எஸ்ஓ அவங்க பாக்குற வேலை, இந்த வேலை தான். அவங்கதான் புள்ளியியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர், இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. குரூப் 4 எழுதுனீங்கன்னா அங்க உள்ள போவீங்க அந்த வேலையில. ஓகே. சோ இப்ப இதுல பிரைமரி செக்டார் அப்படின்னா வந்து இயற்கையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டோம். இயற்கையோட தொடர்புடையதுன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? விவசாயம் பண்றோம், இயற்கையை தான் வந்து மூலதனமா வச்சு பண்றோம் இல்ல, நிலம், தண்ணி எல்லாமே இயற்கை தானே, அததான் வச்சு பண்றோம். இரண்டாம் நிலை தொழில் அப்படிங்கிறது வந்து
எதை சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னொரு பேரு இரண்டாம் நிலை இதுக்கு என்னது இண்டஸ்ட்ரியல் செக்டார். இண்டஸ்ட்ரீஸ்னா தொழில் வாய்ப்புகள், தொழிற்சாலைகள் அந்த மாதிரி வருது. ஓகேங்களா? இந்த இரண்டாம் நிலை செக்டாருக்கு வந்து மூலதனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழில இருந்து வர்றதான் அவங்க மூலதனமா வச்சு பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்கு. பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்கு. அது எந்த இதுல வருது அப்படின்னா இரண்டாம் நிலை தொழில வரும். சரிங்களா? பேப்பருக்கு பை ப்ராடக்ட் எது தேவைப்படுது, அதோடைய அந்த பை ப்ராடக்ட்ன்ற எது வந்து இம்பார்ட்டன்டான ரா மெட்டீரியல் ஃபார் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்? யூக்கலிப்டஸ், நம்மளுடைய கரும்போட தோகை, அடுத்து வந்துட்டு வேற யாரு, நம்ம மூங்கிலு, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுதான் பேப்பர் தயாரிக்கிறாங்க இல்லையா? சோ அப்ப இதைதான் பேஸா வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அது வந்து கட் பண்றாங்க. அது விவசாயம் வளருது இல்லைங்களா? அது வந்து முதல்நிலை செக்டார். இரண்டாம் நிலை செக்டார் வந்து அதை கட் பண்ணி கொண்டு போய் அங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பேப்பரா மாத்துறாங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து தொழில் துறை அப்படின்னு சொல்றாங்க. தொழில்துறை அல்லது இரண்டாம் நிலை செக்டார் அல்லது இரண்டாம் நிலை தொழில் அல்லது செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? மூன்றாம் நிலை தொழில் அப்படிங்கிறது பேப்பர் எல்லாம் தயாரிச்சுட்டாங்க. எதுக்கு வேண்டி தயாரிச்சாங்க? ஏதோ ஒரு எக்ஸ்ஆர்ஒய் கன்சியூமருக்கு போய் சேரணும்ல. அதுக்கு பேர் வந்து சேவை சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவை தொழிலா சேவை, அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. சர்வீஸ் செக்டார் இங்கிலீஷ்ல. டெர்சியரி செக்டார் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இந்த மொபைல் போன், இந்த இன்டர்நெட் கனெக்ஷனு, பஸ், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே சர்வீஸ் செக்டாருக்கு கீழே வரும். எது கீழே வரும்? சர்வீஸ் செக்டாருக்கு கீழே வரும். ரொம்ப 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 முக்கியம். இத பேஸ் பண்ணி ஒரு 4-5 கேள்வி வந்து கேட்பாங்க. இப்ப பேசுனதுதான் சரியா? இத பேஸ் பண்ணி ஒரு 4-5 கேள்வி வரும். இந்த 4-5 கேள்வியுமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த செக்டார் வந்து முன்னணியில இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீ பேசிக் தான் தெரிஞ்சிருக்கணும். நீங்க புரியுதாப்பா? டெவலப்பிங் கண்ட்ரி எல்லாத்துலயுமே சர்வீஸ் செக்டார் வந்து என்ன இருக்குன்னா அதிகமான பாப்புலேஷன் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. சர்வீஸ் செக்டாரை டிபெண்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம சொல்ல வர்றது சர்வீஸ் செக்டார் இல்ல, பிரைமரி செக்டாரை டிபெண்ட் பண்ணிருப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? எக்கனாமிக்ஸ் பேசிட்டு இருக்கோம், நல்லா சாப்பிட்டு தூங்க வைக்கிற மாதிரி. புரியுதுல்ல? குழப்பல இல்ல? ஓகே. சர்வீஸ் செக்டாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? யார் அவங்க? அமெரிக்கா மாதிரியான நாடுகள், யூகே மாதிரியான நாடுகள்ல இந்த எது அதிகமா இருக்கும்? சர்வீஸ் செக்டார் வந்து அதிகமா இருக்கும். சரியாப்பா? 35% எங்க? அமெரிக்காவுல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். முதல் நிலை அப்படிங்கிறது வந்து இயற்கையுடன் தொடர்புடையது. சோ ஜிடிபி கால்குலேஷன் வந்து இதை பேஸ் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன், மொத்த மக்கள் தொகை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதோட ஃபார்முலா, ஜிடிபியோட ஃபார்முலா. இதுவுமே முக்கியமான கேள்வி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க போட்டுக்கோங்க. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, இந்த மூணையும் கூட்டிடுவாங்க. டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை. அந்த நாட்டோட மக்கள் தொகை, நாட்டுக்கு பார்த்தா நாட்டோட மக்கள் தொகை, மாநிலத்துக்கு பார்த்தா மாநிலத்தோட மக்கள் தொகை, எதுக்கு பாக்குறீங்களோ அதுக்கோட மக்கள் தொகை. இதுதான் ஜிடிபியோட ஃபார்முலா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி திறன் அப்படிங்கிறது. சரிங்களா? பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம், ஒரு நாட்டோட தனிநபர் வருமானம், அதுக்கு பேரு தான் பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, மூணையும் கூட்டி பாப்புலேஷனால வகுத்து அதான் பர் கேபிட்டா இன்கமோட ஃபார்முலா. மூணையும் கூட்டினா அதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி திறன். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மொத்த
உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறது. சரிங்களா? சோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் எப்பொழுதும் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்றோம், அந்த டெர்சரி செக்டார் சொல்றோம் இல்லைங்களா, 3ஆம் நிலை தொழில் இருக்கு இல்லையா. இவ 19 மினிட்ஸ் கிளாஸ் வந்து நீங்க ரெக்கார்டிங்ல பாத்துக்கோங்கம்மா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பத்தி பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு சோ சர்வீஸ் செக்டார் வந்து அதிகமா இருக்கும். சரியா? யூஎஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்து 35% வந்து சர்வீஸ் செக்டார் தான் வந்து டாமினேட் பண்ணும். நம்மள மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அங்க வந்து அதிகமான மக்கள் தொகை பிரைமரி செக்டார், அத முதல்நிலை தொழிலை தான் நம்பி இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் முதுகெலும்பு. நம்மளே சொல்றோம் இல்லையா, அக்ரிகல்ச்சர் தான் வந்து நம்ம நாட்டோடைய முதுகெலும்புன்னு சொல்றோம். ஏன்? கிட்டத்தட்ட 58% மக்கள் எதை சார்ந்திருக்காங்கன்னா விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலை தான் வந்து சார்ந்திருக்காங்க. 58% பீப்புள். சரிங்களா? 58% பீப்புள் வந்து விவசாயம் மற்றும் விவசாயத்தை சார்ந்து இருக்கிறப்ப அதுல இருந்து வருமானம் எவ்வளவு வருது? வருமானம் எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தா அதோடைய ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர்னா என்ன அர்த்தம்? கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 100%த்துல எவ்வளவு சதவீதம் உள்நாட்டுல அந்த பிரைமரி செக்டார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது? புரியுதுங்களா? எத்தனை சதவீதம் பிரைமரி செக்டார் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 14%. 14ல இருந்து 17 வரைக்கும் அப் அண்ட் டவுன்ல இருக்கும். போன தடவை பாத்தீங்கன்னா 17 இருந்துச்சு. 17. அதாவது 100%, 100 ரூபாய் எனக்கு என் நாட்டுக்கு வருமானம் வருதுன்னா அதுல வெறும் 14 ரூபாய் தான் எதுல இருந்து வருமானமா வருது? முதல்நிலை தொழில இருந்து வருமானமா வருது. புரியுது இல்லையா? இது எதுவும் குழப்பல, இது டவுட் இல்ல இல்ல. புரியுது இல்லைங்களா? எதுவும் டவுட்னாலும் நீங்க இடையில ஸ்டாப் பண்ணி கேட்கலாம்ப்பா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 14 ரூபாய் தான், 14ல இருந்து 17%. ஓகேங்களா? ஆனா மக்கள் வந்து எத்தனை பேர் அதை நம்பி வாழ்றாங்க? 58% மக்கள் வந்து அதை நம்பிதான் வாழ்றாங்க. அப்ப என்ன ஆகுது? இது எதை காட்டுது? நம் நாடு வறுமையில தான் இருக்கு அப்படிங்கறத காட்டுது. சொல்லாம சொல்லுது. கரெக்டா? ஆமாவா இல்லையா? புரியுதுங்களா? இது பேசிக் கான்செப்ட் தான். மாவு மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நானு அவங்க தோசையா கேட்டா தோசை ஊத்தணும், பணியாரமா கேட்டா பணியாரம் ஊத்தணும். இதுல இருந்து கேள்வி கண்டிப்பா வரும். இது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உள் வாங்கி அவங்க எப்படி கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் பேச வேண்டியது அது உங்களுடைய கையில இருக்காது. நான் பேசிக் தான் சொல்லுவேன். புரியுதாப்பா? வளர்ந்த நாடுகள்ல வந்து சேவைத்துறை வந்து என்னவா இருக்கும்னா ஹைலைட்டா இருக்கும். புரியுதுங்களா? வளர்ந்த நாடுகள்ல சேவைத்துறையுடைய அந்த டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த டாமினேஷன் வந்து அதிகமா இருக்கும். வளரும் நாடுகள்ல ஓகேங்களா, அதிகமான மக்கள் முதல்நிலை தொழிலை சார்ந்திருப்பார்கள். அதே சமயத்துல அதுல இருந்து கிடைக்கும் வருமானம் மிகவும் குறைவாக இருக்கும். 14ல இருந்து 17%. போன ஒரு தடவை 17% இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சரியா? அடுத்து சொல்ற நடுவுல சொல்ற தொழில்துறை. சரிங்களா? இப்ப முதல் நிலை தொழில் அப்படிங்கிறது வந்து இயற்கையை சார்ந்த தொழில்கள் எல்லாமே வந்து பிரைமரி செக்டார் அல்லது இயற்கை சார்ந்த துறை அப்படின்னு சொல்றோம். 2ஆம் நிலை வந்து தொழில்துறை அப்படின்னு சொல்றோம். அது வந்து செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த செகண்டரி செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 80sல வந்து நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? இந்த ஹிஸ்டரி படிக்கிறப்ப படிப்பீங்க. சரிங்களா? தொழில் மயமாக்கல் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. 5 இயர் பிளான்ல எல்லாம் அதை கொண்டு வந்தாங்க. தொழில் மயமாக்கல், தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, நிறைய தொழிற்சாலைகளை வந்து கிராமப்புறங்கள்ல வந்து உருவாக்குறது, அதன் மூலம் மக்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தல். சோ இந்த மாதிரியான குறிக்கோள்களை எல்லாம் மையமாக வைத்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து நடந்துச்சா 80sல. சரிங்களா? இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டட தொழில்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சர்வீஸ்ல தான் வரும். எதுக்கு கீழே வருதுங்கிறது முக்கியம். அதாவது
பிரைமரி செக்டாரை வந்து மையமாக வச்சு அது கிடைக்கிற ரா மெட்டீரியலை இவங்க வந்து பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து விவசாயி, பருத்தி விவசாயம் பண்றேன், பருத்திய விவசாயம் பண்றேன். பிரைமரி செக்டார். சரியா? அந்த பருத்தியை கொண்டு போய் நூற்பாலைகள்ல நூலா நூக்குறாங்கல்ல, ஸ்பின்னிங் மில் எல்லாம் இருக்குல்ல, அது செகண்டரி செக்டார். புரியுதுங்களா? இந்த பருத்தி தான் அங்க ரா மெட்டீரியல். ஸ்பின்னிங் மில்ல வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அந்த நூலா நூற்றதை கொண்டு போய் டெய்லர் துணி தச்சு கொடுக்குறாரா? அப்பதானே யூஸ் பண்ண முடியும். வெறும் துணி வசதிக்கு தெரிய முடியும். டெய்லர் துணி தைக்கிறாரா? அதுதானே நம்ம யூஸ் போட முடியும். அது சர்வீஸ், சேவைத்துறை. இவ்வளவுதான். ஈஸி, சிம்பிள். புரிஞ்சுங்களா? நமக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றோம். ஸோ சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள்ல அவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். 35% வரைக்கும் வந்து இருக்கும். இப்ப நம்ம இந்தியாவிலயுமே வந்து சர்வீஸ் செக்டார் வந்து அரௌண்ட் 30% வந்து வந்துருச்சு. நம்மளுடைய போக்குவரத்து துறை, நெக்ஸ்ட் வந்து வேற யார சொல்றோம்? போக்குவரத்து, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, இந்த மாதிரி ரெக்ரியேஷனு இல்லையா, இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்ல தான் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான மூணையும் கூட்டி அதுல நம்ம விவசாயத்துடைய பங்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு? ரொம்ப கம்மி தான். 14% தான் இருக்கு. சரியா? ஓகே. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய இந்த ஃபுட் அண்ட் குரோசரி மார்க்கெட் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய உணவு மற்றும் அந்த குரோசரிஸ்னா இது மளிகை சாமான்கள்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ இதுல வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா 6th லார்ஜஸ்ட் கண்ட்ரி வந்து நம்மளுடைய இந்தியாவாமா. வேர்ல்டுல 6th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயாவது? ஹைப்பர் மார்க்கெட், HYPER, ஹைப்பர் மார்க்கெட். இது ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து நம்ம இந்த ஈநாம்லாம் வந்துச்சு இல்லையா, ஈநாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈநாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவர் மோடி அரசாங்கத்தாலே உருவாக்கப்பட்டதுதான் அது ஈநாம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், இ மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். ஈநாம் அப்படிங்கிறது இ மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். இ மார்க்கெட்டிங், இ மார்க்கெட்டிங்னு என்ன அர்த்தம்? எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங். இ மார்க்கெட்டிங், நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் ஆர் ஈநாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஈநாம் பத்தி படிக்கலையா நீங்களா? படிச்சது இல்ல, மார்க்கெட்டிங் படிச்சது இல்லையோ? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இடைத்தரகர்கள், ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுடைய என்ன சொல்ல வருது, அவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து குறைக்கணும், அவங்களுடைய அவங்க வந்து அதிகமா வந்து பார்த்து எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தானே நிறைய போர்ஷன்ஸ் வந்து போகுது, அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது பெரிய. விவசாயிகள் விளைவித்த பொருளுக்கு நியாயமான விலை விவசாயிக்கு சென்றடையணும் அப்படிங்கிறதும், கன்சியூமருக்கு வந்துட்டு கரெக்டான பிரைஸ்ல வந்து நுகர்வோர், கன்சியூமருங்கிறவங்க நுகர்வோர் இல்லையா, நுகர்வோருக்கு சரியான விலையில் வந்து பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியும் உருவாக்கப்பட்ட அந்த பிளாட்ஃபார்ம் தான் ஈநாம் அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியம் இதுவுமே. சரிங்களாப்பா? இதுல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாருமே அதுல வந்து இணைஞ்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப நான் வந்து தெய்வானே, என்னுடைய பணம் நான் வந்து கத்திரி விவசாயம் பண்ணிருக்கேன், கத்திரி என்கிட்ட இவ்வளவு கிலோ இருக்கு அப்படின்னு நான் வந்து அந்த போர்ட்டல்ல அப்லோட் பண்ணி வச்சேன். புரியுதுங்களா? இப்ப வந்து நீங்க வந்து கன்சியூமர் அப்படின்னு நீங்களும் அதுல பாப்பீங்க, பக்கத்துல இருக்கீங்க. இல்ல நீங்க வந்து ஒரு கடைக்காரர் அப்படின்னா கடைக்காரர் வந்து பாப்பீங்க. அந்த கடைக்காரர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவங்க கிட்ட காசு இருக்கு இல்லையா, அப்ப எவ்வளவு பிரைஸ்ன்னு கேட்போம். நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே அதுலயே வந்துடும். அப்ப அவங்க வந்து கேட்கறாங்கன்னா நம்ம வந்து இவ்வளவு பிரைஸ், அப்ப உங்களுக்கு அது சூட் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நேரா என்கிட்டயே வந்து வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? கன்சியூமரையும் ஃபார்மரையும் நேரா என்ன பண்றாங்க, லிங்க் பண்றாங்க. யாரோட வேலை?
இ நாம், இ ஸ்மால் லெட்டரு, NAM, நேஷனல் அக்ரி மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்கிறது வந்து எலக்ட்ரானிக். ஓகேவா? பேன் இந்தியா, இது வந்து இந்தியா ஃபுல்லும் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம். இ நாம் அப்படிங்கிறது தேசிய வேளாண் சந்தை. ஓகேங்களா? இந்த தேசிய வேளாண் சந்தை வந்து கிட்டத்தட்ட 176 அக்ரோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. 176 அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து அதுல அப்லோட் பண்ணிருக்காங்க. எத்தனை ப்ராடக்ட்டுக்கு? 126 ப்ராடக்ட்டுக்கு. ஏப்ரல் 14, 2016 ஆரம்பிச்சாங்க. இவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி தான் ஆரம்பிச்சாரு. ஏபிஎம்சி அப்படின்னு சொல்றாங்க. ஏபிஎம்சி மண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழேதான் இந்த நாம் வருது. ஏபிஎம்சின்னு என்ன இருக்குன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் மார்க்கெட் கமிட்டிஸ். இந்த ஈனாமுக்கு கீழே தான் வந்து அந்த ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்ப பேசணும்ல, ஹைப்பர் லிங்க் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மார்க்கெட் வந்து அதுக்குள்ளதான் வருது. புரியுதுங்களா? அந்த மார்க்கெட் இதுக்குள்ளதான் வருது, இந்த ஈனாமுக்குள்ள தான் வருது. ஓகேவா? ஒண்ணுமே இல்லை. அதாவது இப்ப வந்து கிராமப்புறங்கள்ல வந்து விவசாயம் வந்து விவசாயி விளைவிக்கிறாரு. நகர்ப்புறங்கள்ல மக்கள் வந்து நிறைய பேர் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. இங்க நிறைய பேருக்கு வந்து தேவை இருக்குது. இந்த 2 பேரையும் வந்து லிங்க் பண்றாங்க. அவ்வளவுதான் மேட்டர். ஓகேங்களா? இந்த ஹைப்பர் லிங்க் மார்க்கெட்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செமி அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? செமி அர்பன் ஏரியா. அர்பன் ஏரியானா நகர்ப்புறம். செமி அர்பன்னா அந்த என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? நகர்ப்புறத்தை ஒட்டி இருக்கிற அந்த பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்க? செமி அர்பன் தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அந்த பறவை எல்லாம் இருக்குல்ல தம்பி, பறவை மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கு இல்லையா? மதுரையிலேயே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது அர்பன் இல்லையா? இதுவே வந்து நம்ம கரச்சனேந்தல் அந்த சைடு போயிட்டீங்கன்னா அது கொஞ்சம் செமி அர்பன். ஆமா, சுற்றுவட்டார பகுதிகள்ல இந்த மாதிரியான பெரிய பெரிய மார்க்கெட் வந்து அமைச்சிருவாங்க. ஹைப்பர் லிங்க்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப இங்கிட்ட இருந்து நம்ம இதுக்கு போறோம் இல்லையா? மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு போற வழியில நம்ம இவங்க வருவாங்க, நாகமலை புதுக்கோட்டை வருவாங்க. நாகமலைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஹைப்பர் லிங்க் மார்க்கெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரி, அது ஒண்ணு. இந்த சைடு வந்து நீங்க கரச்சனேந்திர பக்கம் வந்து நம்ம அந்த பக்கம் போனீங்கன்னா எங்க போறீங்க? திருப்பரங்குன்றம் அந்த சைடு வந்து போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு இந்த ரிலையன்ஸ் காரங்களுடைய அங்கே ஒரு மார்க்கெட் இருக்கு. பெரிய மார்க்கெட் இருக்கும். அதுல வெஜிடபிள்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஆனால இருந்து அக்கண்ணா வரைக்கும் எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? அதுல விவசாயி விளைவிச்ச பொருளையும் அதுல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. சோ எல்லாமே இருக்கும். அதுல சீப்பா இருக்கும். அந்த மாதிரி கடைக்கு போனீங்கன்னா சீப்பா இருக்கும். சரிங்களா? ஏன் அதை வந்து அந்த ஒரு நகர்ப்புறத்துல இருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இப்ப நகர்ப்புறங்கள்ல வந்து நம்ம கடை வைக்கிறோம் அப்படின்னா இப்ப இந்த ஏரியாவோட இந்த ஒண்ணுமே இல்லை, இதோடைய ரெண்ட் வந்து இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,000 பர் மந்த்துக்கு. புரியுதுங்களா? இதுவே வந்து கிராமப்புறங்கள்ல இவ்வளவு இருக்குமா? இவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. சரியா? சோ அப்ப வந்து அது மாறும் இல்லைங்களா? அது மாதிரி செமி அர்பன்ல வந்து கொஞ்சம் குறையும். அப்ப வந்து பெரிய ஏரியா வந்து நம்ம பிடிக்க முடியும். அதே சமயத்துல வந்து மக்களுக்கு கரெக்டான ரேட்லயும் கொடுக்க முடியுங்கிறதால அங்கே வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அது வந்து ஹைப்பர் லிங்க் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன தெரிஞ்சிருக்கோம்? ஈனாம் பத்தி பேசியிருக்கோம். ஈனாம் எப்ப லான்ச் பண்ணாங்க? 16. ரொம்ப முக்கியம். இந்த வருஷமும் தேதியும் முக்கியம். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு கமிட்டி சொன்னோம். என்ன கமிட்டி அது? ஏபிஎம்சி கமிட்டி. ஏபிஎம்சி உடைய விரிவாக்கம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படிங்கிறது வந்து கமிட்டியோட பேரு. சரிங்களா? எஸ்எஃப்ஏசி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? SFAC. இவங்களும் நபார்டு மாதிரி. சரியா? ஸ்மால் ஃபார்மர்ஸ்
அக்ரி பிசினஸ் கன்சார்சியம். ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிசினஸ் கன்சார்சியம். இந்த ஈனாமோடைய அந்த அது வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டோம். அதை வந்து யாரு மேனேஜ் பண்றது, மெயின்டைன் பண்றதுன்னா இந்த எஸ்எஃப்ஏசி தான் மெயின்டைன் பண்ணுது. எந்த கமிட்டிக்கு கீழே வந்து உருவாக்குறாங்கன்னா ஏபிஎம்சி கமிட்டிக்கு கீழே உருவாக்குனாங்க. எப்ப உருவாக்குனாங்க? ஏப்ரல் 14, 2016 உருவாக்குனாங்க. யாரு அதை வந்து மேனேஜ் பண்றாங்க? இந்த போர்ட்டல், என்டையர் போர்ட்டலையும் இத்தனை ஃபார்மர்ஸ் இருக்காங்க, 176 ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா இத்தனையும் யாரு வந்து இந்தியா லெவல்ல வந்து மெயின்டைன் பண்றாங்கன்னா எஸ்எஃப்ஏசி வந்து மெயின்டைன் பண்றாங்க. எஸ்எஃப்ஏசி அப்படிங்கறதுடைய விரிவாக்கம் என்னது? ஸ்மால் ஃபார்மர் கன்சார்சியம். இது ரொம்ப முக்கியம், இதுவும் முக்கியம். சோ இப்ப வந்து இந்த எஃபிஓஸ் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தெரியுமா அதை பத்தி ஏதாவது? விவசாயிகளை ஒருங்கிணைப்பதற்கு வேண்டி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல விவசாயிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்தந்த பிளாக்ல இருக்கிற விவசாயிகளை ஒருங்கிணைத்து, ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கும். எஃபிஓ போய் பாருங்க, எந்தெந்த எஃபிஓ எல்லாம் வந்து கவர்மெண்ட் கீழே, நபார்டு, எஸ்எஃப்ஏசி இவங்க எல்லாம் உருவாக்குறாங்க. மேடம் சொல்லுங்க. இந்த எஸ்எஃப்ஏசி இந்த விரிவாக்கத்தை சொல்லுங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிசினஸ் கன்சார்சியம். சரிங்களா? ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிசினஸ் கன்சார்சியம். ஓகே, ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிசினஸ் கன்சார்சியம் அப்படிங்கறத வந்து எஸ்எஃப்ஏசி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எஸ்எஃப்ஏசி, நபார்டு இவங்கெல்லாம் வந்து இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட் என்னன்னா விவசாய உற்பத்தியாளர் குழுக்களை வந்து உருவாக்குறது. ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு. விவசாயி விவசாயம் பண்ணக்கூடாதுப்பா, இனிமே அவன் என்ன பண்ணணும், தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இவங்களோட வேலை. யாரு வேலை? நபார்டு. அவங்க வருமானத்தை அதிகமாக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படின்லாம் சொன்னார்ல யாரு? நம்ம நரேந்திர மோடி வந்து சொல்றாரு டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் இல்லையா? டபுளிங்னா என்ன அர்த்தம்? இப்ப அவை சம்பாதிக்கிறதுல இருந்து டபுள் மடங்கு வந்து ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் வந்து எதை குறிக்கிறது என்றால் மியர்லி வந்து அவங்களோட ஈல்டு இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்ல, அவங்க காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனை குறைக்கணும். புரியுதுங்களா? காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் என்ன அர்த்தம்? பயிர் உற்பத்திக்கு வந்து எவ்வளவு செலவு பண்றாங்களோ அந்த செலவை வந்து குறைக்கிறது. அதனாலேயும் ஒரு வகையான வருமான பெருக்கம் இருக்குமா? இன்னொன்னு, அவங்களுடைய மகசூலை வந்து அதிகப்படுத்துறது. மகசூலை அதிகப்படுத்தினாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கரெக்டான விலை வந்து விவசாயிக்கு சென்று சேரணும் இல்லையா? அதையும் வந்து என்ஷூர் பண்ணணும். இந்த 3 வகைகள்ல தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் வந்து பேசுறாங்க. விவசாயியின் வருமானத்தினை இரட்டிப்பாக்குதல் அப்படிங்கறதுதான் இப்ப வந்து புதுசா பேசிட்டு இருக்கிற தாரக மந்திரம், டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம். புரியுதுங்களா? இதை என்ன சொல்றாங்க, எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பேசுன இந்த 3 வழிகள்ல பாக்குறாங்க. 3 வழி என்ன வழின்னு தெரிஞ்சிருச்சா? ஒண்ணு, உற்பத்தி செலவை குறைத்தல் இல்லையா? மினிமைசிங் த கல்டிவேஷன் காஸ்ட். இன்னொன்னு, இன்க்ரீசிங் த ஈல்டு, மகசூலை அதிகமாக்குதல். இன்னொன்னு என்ன பண்றாங்க, அவர்களுக்கு தேவை அந்த கரெக்டான ஒரு விலையினை வந்து கிடைக்க செய்தல். விவசாயிக்கு சரியான விலையினை வந்து அவர் விளைவிச்ச பொருளுக்கு விலையை வந்து கரெக்டா கொடுக்கணும். இந்த 3ஐயும் சரி செய்யணும். அப்பதான் வந்து அவருடைய வருமானம் வந்து இப்ப இருக்கிறத விட டபுள் மடங்கு ஆகும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதைத்தான் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? சோ இந்த கேள்விகள் வந்து இப்படிதான் இருக்கும் நமக்கு நம்மளுடைய இதுல கொஸ்டின்ஸ்ல. சரி, இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் வந்து பேசிட்டு இருந்தோம். எஸ்எஃப்ஏசி. சோ இவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. விவசாய உற்பத்தி குழுக்கள், இந்த விவசாய தொழில் குழுக்களை வந்து உருவாக்குறது. அந்த பிளாக்ல ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரு குழுவா இது பண்ணி, சோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, கம்பெனி செக்ஷன் 25 கம்பெனி ஆக்ட் கீழ ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த இது ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப வந்து புதுசா ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து டிபார்ட்மெண்ட்ல இதுதான். இதை பத்தி தான் அதிகமான பேச்சு போகுது. ஓகேவா? சோ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து
எதன் மூலமாக வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா என்ன சொல்ல வரும், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா செக்ஷன் 25 கம்பெனி ஆக்ட். செக்ஷன் 25 கம்பெனி ஆக்ட். செக்ஷன் 25 கம்பெனி ஆக்ட் கீழே பதிவு பண்றாங்க. செக்ஷன் 25 கம்பெனி சட்டம் கீழ் வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து பதிவு பண்றாங்க. சரிங்களா? சோ இந்த செக்ஷன் 25 கம்பெனி ஆக்டுக்கு கீழே இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 10K FPO அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? 10K FPO 10K அப்படின்னு என்ன அர்த்தம்னா 10,000. 10K FPO அது வந்து செகண்ட் பேஸ். இப்ப வந்து தேர்ட் பேஸ்க்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப வந்து 50K FPO வந்து பேசுறாங்க. 50Kனா 50,000 FPOs வந்து உருவாக்க போறாங்களாமா இந்தியா முழுமைக்கும். யாரெல்லாம் சேர்ந்து நபார்டு, SFAC இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை வந்து 50,000 FPOs வந்து உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து தேர்ட் பேஸ், மூன்றாவது கட்ட நிலை. அவங்க ஆனா யாரு, நபார்டுனா போய் நபார்டா உருவாக்க முடியும்? நபார்டுக்கு வந்து மொத்தமுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரே ஒரு ஆபீசர் தான் இருப்பார்ல, சிங்கிள் மேன் ஆர்பி நபார்டு. தெரியும்ல அதை பத்தி உங்களுக்கு எல்லாம்? தெரியுமா? DPM மட்டும்தான் இருப்பாரு. அவருக்கு கீழே வேலை செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல DPM அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் மேனேஜர், நபார்டு மேனேஜர் அவர் தான். அவருக்கு இந்த மாதிரி ஒரு ரூம், ஒரு வீடு கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல வீடு கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள அவரே சமைச்சுக்கணும், அவரே பாத்துக்கணும். அவர் ஆபீஸ் இப்படி முன்னாடிதான் இருக்கும். புரியுதுங்களா? உள்ளதான் சமையலும் நடக்கும், உள்ளதான் ஃபேமிலியும் இருக்கும். ஆபீஸ் இதுதான் ஆபீஸ். சரியா? ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல டிகிரி கூட அடுத்து பின்னாடி வந்து படிக்க, கரஸ்பாண்டன்ஸ்ல எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் நான் இதை. சரியா? புரியுதா என்ன சொல்றோன்னு? உங்களுக்கு எல்லாம் வயசு இருக்கு. நபார்ட்ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்னு ஒரு கேடர் இருக்கு. நபார்ட்ல என்ன கேடர் இருக்கு? அசிஸ்டன்ட் மேனேஜர்னு ஒரு கேடர் இருக்கு. சோ அந்த கேடர்ல நீங்க உள்ள போகணும்னா ஒரு டிகிரி பட்ஜெட் வேணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு டிகிரி மட்டும்தான். டிகிரி இருந்துச்சுன்னா நீங்க உள்ள போயிடலாம். என்னப்பா? எனி டிகிரி. ஆனா அக்ரி படிச்சவங்க நபார்டுக்குள்ள இது வரைக்கும் கம்மியா தான் வராங்க, நாங்க பார்த்த வரைக்கும். சரியா? நான் வந்து ஒரு 3-4 பேட்சுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜர்ஸ் வந்து நபார்ட்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். டாடா தான் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கோஆர்டினேட் பண்ணிருக்கேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 பேர் 15 பேர் வர்ற பேட்ச்ல அக்ரி வந்து 1 இருப்பாங்க, இல்ல 2 இருப்பாங்க, அவ்வளவுதான் இருப்பாங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க. மத்தவங்க எல்லாமே இன்ஜினியரிங் இருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாடுமே வந்து பாத்தீங்கன்னா 1-2 பேர் தான் தமிழ்நாட்டுக்காரவங்களா இருப்பாங்க. எல்லாமே நார்த் இந்தியாவா தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்படின்னு ஒண்ணு வேலை இருக்குங்கிறதே நம்ம ஆளுங்களுக்கு வந்து தெரியறது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அது. புரியுதுங்களா? நபார்டுக்குள்ள எல்லாம் போயிட்டீங்கன்னா சூப்பர் ஸ்கேல், மாசத்துக்கு 1 லட்சம். இந்த டிடிஎம் தான் சொல்றோம் இல்லையா, அவர் வீட்லயே தான், அவருக்கு அங்கேயேதான் வேலை, அங்கேயேதான் அவர் இருப்பாரு. ஒரே ஒரு ஆள் தான். டிடிஎம் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து அவங்களோட இதுல வந்து ரொம்ப பெரிய போஸ்டிங். ஓகேவா? ஒரு மொத்த டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாரு. அவர் தான் பியூனு, அவர் தான் தலைவர், எல்லாமே அவரே தான். சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மத்த NGOs எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட சேர்ந்து, மத்த அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்ந்து, இப்ப நம்ம மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய TNAயோட சேர்ந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செய்வாங்க. அவர் டைரக்டா போய் இன்வால்வ் ஆக மாட்டாரு. அவர் என்ன, ஃபண்ட் சாங்ஷனிங் தான் அவர் வேலை. புரியுதா? நீங்க நபார்ட்ல வந்து ஒரு சப்சிடி ஸ்கீம்ல அப்ளை பண்றீங்கன்னா நீ கரெக்டான ஜென்யூன் பர்சனா அப்படின்னு உன்னை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து எஸ் நோ சொல்லுவாரு. பேங்க் லோன் கொடுக்கும். சரிங்களா? அந்த பேங்க், இந்த கன்சர்ன் ஊர்ல இருக்க லீட் பேங்க் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன பேங்க்? லீட் பேங்க் நான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு இருக்கு, பேங்கிங்ல இருக்கு, நம்ம கோர்ஸ்லயே இருக்கு, அக்ரிலயே இருக்கு இதெல்லாம். லீட் பேங்க் என்ன இருக்கும்? RRB-ன்னு என்ன இருக்கும்? அது RBI இல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எழுதுங்க, RRB. சிலபஸ் பாத்துட்டீங்களா?
சிலபஸ்ல இது இருக்குல்ல, ஆர்ஆர்பி இருக்குல்ல, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஆர்ஆர்பிஸ் உடைய விரிவாக்கம் ரீஜனல் ரூரல் பேங்க். இத்தனை இருக்கு. நமக்கு தெரிஞ்சது டிஎன்பிஎஸ்சி மட்டும். நம்ம அதுக்குள்ளேயே போய் முட்டிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? எல்லாத்துலயுமே நீ அப்ளை பண்ணுவோம். ஆமா, இந்த எஸ்ஓஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். உள்ள போயிட்டீங்கன்னா சூப்பரான ஸ்கீம். எல்லாமே அது எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒண்ணுதான். என்சிஆர்டி தான். என்சிஆர்டி சிலபஸ் தான் பாக்குறாங்க. என்சிஆர்டிங்கிறது என்ன, இப்ப நம்மளுடைய மெட்ரிக்கே சூப்பரா கொண்டு வந்துட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கே சூப்பர் புக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த புக்ல 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை படிச்சதுதான். நான் அக்ரி எம்எஸ்சி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் போய் படிச்சிருக்கேன். அவன் பத்திகேஷன் பத்தி படிக்குதுங்க அந்த பிள்ளைங்க, இரிகேஷன் பத்தி அந்த பிள்ளைங்க படிக்குதுங்க. 4th ஸ்டாண்டர்ட் புக்ல வருது. சரியா? நம்ம வந்து எப்ப படிச்சனால அக்ரி அங்கே போய் படிச்சது. ஓகேவா? இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இந்த நபார்டு, எஸ்எஃப்ஏசி இவங்க எல்லாம் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கைகள் இவங்க எல்லாம். ஓகேங்களா? இவங்க எல்லாம் தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த 50K FPOs 10K FPO எல்லாம் ப்ரமோஷன்ல யூஸ் பண்றாங்க. அப்ப வந்து அந்த ஒரே ஒரு ஆள் போய் இத்தனை FPO போய் ப்ரமோட் பண்ண முடியுமா? இப்ப மதுரைக்குள்ளேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேல FPOs இருக்கும், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த ஒரு ஆள் போய் எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அவங்க வந்து அவங்களுக்கு கீழே ஒரு ஆளை வந்து சூஸ் பண்றாங்க. அவங்கள யாருன்னா CBBO. CBBO, கிளஸ்டர் பேஸ்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷன். அவங்கதான் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல, கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை பாக்குறவங்க. CBBO, கிளஸ்டர் பேஸ்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இது எல்லாமே இப்ப லீடிங்ல இருக்கிற ஸ்கீம்ஸ், நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். கிளஸ்டர் பேஸ்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷன். கிளஸ்டர் பேஸ்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷன். சரியா? அவங்க யாருமே இல்ல. இந்த NGOs எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்கதான். அதுல ஜெனியூனான ஆளுங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. யாரு? நபார்டு, எஸ்எஃப்ஏசி இவங்க அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. எதுக்கு? போய் கிராமத்துல இருக்கிற விவசாயிகளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள குழுக்களாக அமைத்து அந்த FPO-வை வந்து ப்ரமோட் பண்ணுங்க. அந்த FPO அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்ல வந்து அந்த செக்ஷன் 25 அந்த ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். புரியுதாப்பா? அது யாரோட வேலை? CBBO-வோட வேலை. ஓகேங்களா? இந்த கிளஸ்டர் பேஸ்டு பிசினஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க வந்து NGOs. இவங்க வந்து யாருக்கு கீழே வேலை பாக்குறாங்க? நபார்டு, எஸ்எஃப்ஏசிக்கு கீழே வேலை பாக்குறாங்க. நபார்டு, எஸ்எஃப்ஏசி யாருக்கு கீழே வேலை பாக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வேலை பாக்குது. புரிஞ்சா லிங்க்? புரியுதா? இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே முக்கியம். சரியா? இன்னொன்னு வந்து சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டோமா? தெரியுமா? அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஹெல்த் கார்டு அதுவும் தெரியாது. 2015ல லான்ச் பண்ணாங்க. February 19, 2015. இதுவும் ரொம்ப முக்கியம். ராஜஸ்தான்ல பிரதமர் மோடியால வந்து லான்ச் பண்ணது. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான்ல தான் லான்ச் பண்ணாங்க. சாயில் ஹெல்த் கார்டுலாம் படிக்க மாட்டீங்களா நீங்க? படிக்கலையா அதெல்லாம்? என்ன தம்பிங்களா பேசுறீங்க? இல்லப்ப நாங்க BO-க்குன்னு சொல்லி கொடுக்குறோம்ல, அதுல எல்லாம் இதெல்லாம் பத்தி பேசணும் நிறைய சொல்லி கொடுக்குறோமே. ஏன் நீங்க படிக்கலன்னு கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. 2015 February 19. சரியா? ஓகே. சாயில் ஹெல்த் கார்டு ஏன் வந்து பண்ணாங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு பேஷண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னா, அவங்க என்கிட்ட என்னைய பத்தி ஒரு கேஸ் ஹிஸ்டரி வச்சிருப்பாங்க. தெரியுமா? நான் என்னைக்கு வந்தேன், எனக்கு பிளட் பிரஷர் எவ்வளவு, ஹைட் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, என்னைய பத்தி முழுசா வச்சிருப்பான் ஆஸ்பத்திரியில. இல்ல, அடுத்த தடவை போறப்ப அதை எடுத்து பார்த்துட்டு, அப்ப இந்த பிள்ளையோட ஹிஸ்டரி இதுதான், அதுக்கு நெக்ஸ்ட் நான் என்ன மெடிசன் அந்த உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரிதான் சாயில் ஹெல்த் கார்டு. சரியா? இதெல்லாம் தான் உங்க வேலையா இருக்கும். நீங்க வந்து AAO-வோ AHO-வோ உள்ள போனீங்கன்னா, விவசாயிகள் அனைவருக்கும் சாயில் ஹெல்த் கார்டு கிடைச்சிருச்சா,
இயர்லி ஒன்ஸ் அவன் வந்து அவன் சாயில்ல வந்து அந்த மண் பரிசோதனை செய்யறானா, மண் பரிசோதனை செஞ்சு அந்த மண்ணினோட தரம் தன்மை எப்படி உள்ளது, புரியுதாப்பா? முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, கண்ணை மூடிக்கிட்டு பக்கத்து தோட்டத்துக்காரன் வந்துட்டு பச்சை கலர் ஃபெர்டிலைசர் போட்டானா நானும் பச்சை கலர் போடுவேன், அப்படிதான் இருந்துச்சு இல்லையா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட மண்ணுக்கு தேவையானதை அவன் போடுறான், நீ அதை போடாத, ஓ மண்ணுக்கு இப்ப இதுதான் தேவை, அதை மட்டும் நீ போடு, புரியுதா? அப்படி போடுறப்ப என்ன ஆகும், மண்ணோட தன்மையும் சரியா இருக்கும். சாயில் கன்சர்வேஷன்ல இதுவும் இம்பார்ட்டன்ட். மண் பாதுகாப்பை பத்தி பேசணும்ல, இது முக்கியம். சாயில் ஹெல்த் கார்டு அட் த சேம் டைம் விவசாயியின் உரச்செலவும் குறைகிறது. சாயில் ஹெல்த் கார்டு வந்து 2015 இல்லையா? இதுக்கு முன்னாடி 2016 எதை பார்த்தோம்? இப்ப 2015 சாயில் ஹெல்த் கார்டு பண்ணாங்க. ராஜஸ்தான்ல அதை வந்து அமல்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட். 2016 எதை கொண்டு வந்தார்கள்? ஈனா. சரியா? ஈனா. சோ ஒரு தடவை ஒரு வருஷத்தை படிச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு சீக்வன்சிங்ல கொஞ்சம் ஞாபகத்துல மைண்ட்ல வச்சுக்கலாம், ஈஸியா இருக்கும். அதனால ரிவிஷன் அப்பப்ப ரிவைஸ் பண்ணணும். சரியாப்பா? குட். இப்ப சாயில் ஹெல்த் கார்டு பத்தி பேசணும். எந்த நாட்டுல பண்ணாங்கன்னு சொன்னோம்? எந்த ஸ்டேட்ல? ராஜஸ்தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய அந்த யார் அவங்க பசுமை புரட்சி வந்து எங்க பண்ணாங்க? எந்த ஸ்டேட்ல பண்ணாங்க? எந்த பயிர்ல பண்ணாங்கன்னு சொன்னோம்? கோதுமையில. எந்த ஸ்டேட்ல? வெரி குட், பஞ்சாப். அதுவும் முக்கியம். வெண்மை புரட்சியோட தந்தை யாரு? வெண்மை புரட்சி எதை குறிக்கிறது? பாலு, முட்டை இல்ல. முட்டை வந்து சில்வர். வெள்ளி புரட்சி தான் முட்டை. சரியாப்பா? வெண்மை புரட்சி எது? பால். வெள்ளி வேற, வெண்மை வேற. வெண்மை புரட்சி வந்து பால். வெண்மை புரட்சியின் தந்தை யாரு? வெண்மை புரட்சியின் தந்தை யார்? அவரு வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன். அவர் வந்து எதை வந்து ஒயிட் ரெவல்யூஷனோட ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாட்டின் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் வந்து வர்கீஸ் குரியன். சரிங்களா? 2012 தான் இறந்தாரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல அந்த ஒரு பால்காரவங்களை எல்லாம் வச்சு வந்து ஒரு கூட்டுறவு வந்து இது பண்ணாரு. குஜராத்ல தான் வந்து இவரோட இண்டஸ்ட்ரி. அது அமுல் இருக்கு இல்லையா? அமுலா ஆனந்தா, அந்த டவுட்ல தான் தேடி இருக்கேன். குஜராத்துக்காரரு. அமுல் இருக்கு இல்லையா? அமுல் பால் இருக்குல்ல, அமுல் அப்படின்னு பால் ப்ராடக்ட் வருது இல்லையா? அதோட ஓனர். அத ஓனர்னா என்ன அர்த்தம்? அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டுறவு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அப்ப நமக்கு கூட்டுறவு இருக்குல்ல, அது மாதிரி அங்க பாலுக்கான கூட்டுறவு சொசைட்டி தான் வந்து அதோடைய ஃபவுண்டர் தான் வந்து வர்கீஸ் குரியன். சரிங்களா? அவர் தான் வந்து வெண்மை புரட்சியுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். நம்ம நாட்டோட வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? பசுமை புரட்சியோட தந்தை அவர்னா வெண்மை புரட்சி வந்து வர்கீஸ் குரியன். சரிங்களா? எந்த மாநிலத்துல? குஜராத்ல. சென்ட்ரல் ரைஸ் இன்ஸ்டிடியூட் எந்த மாநிலத்துல இருக்கு?
சென்ட்ரல் ரைஸ் இன்ஸ்டிடியூட் சொல்லி வச்சிருக்கேன். ஒரிசா. வெரி குட்மா. ஒரிசா. ஒரிசா கட்டாக். இப்பதானே படிச்சோம். அதனாலதான் உங்களுக்கு பிரேக் விட்டு போறப்ப நான் என்ன சொல்லிட்டு போறேன்னா ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போறோம். ஏன் ரிவைஸ் பண்ண சொல்றோம்? திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இன்னைக்கே நீ போய் இப்ப நம்ம படிச்சோம்ல, இன்னைக்கு காலையில இருந்து பாத்துருக்கிறது எல்லாமே புரியுற மாதிரியே தான் இருக்கும். புரியுதுங்களா? நாளைக்கு கேட்டா பதில் தெரியாது. நாளைக்கு இப்ப கேட்டே தெரியல இல்ல, ஆனா புரிஞ்ச மாதிரி தானே இருந்துச்சு. அது ஏன் தெரியலைன்னா தப்பு இல்லை, அது தெரியாதது தப்பு கிடையாது. அது புதுசா நம்ம தெரியறப்ப திரும்பி திரும்பி நீங்க என்ன பண்ணணும், ஒரு 4 தடவையாவது இன்னையில இருந்து ஒரு நாளைக்குள்ள ஒரு 4 தடவை ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்ப கேட்டாலும் ஞாபகம். புரியுதுங்களா? குட். ஓகே, இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? எங்க இருந்து எங்கேயோ போனோம். நாம ஆரம்பிச்சோம், ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். ஓகே, சாயில் ஹெல்த் கார்டு போனோம். சாயில் ஹெல்த் கார்டு எந்த வருஷம் பண்ணாங்க? 15ல பண்ணாங்க. சரியாப்பா? ஓகே. சோ நம்ம வந்து என்னன்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி சொல்றாங்க இல்லையா, நம்ம இந்தியா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரினா யாரவங்க? உணவு பதப்படுத்தும் துறை. உணவு பதப்படுத்தும் துறையில வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா 5th லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன், 5வது லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட். 5th largest production, consumption and export. So food processing வந்து நாம தான். Good. So 5th largest நம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன்ல 165.4 மெட்ரிக் டன்ஸ், மில்லியன் டன்ஸ். மில்க் ப்ரொடக்ஷன்ல 165.4 மில்லியன் டன்ஸ்ல இருக்கும். ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன்ல 285.2 மில்லியன் டன்ஸ். மில்லியன் டன்ஸ் ஆர் மெட்ரிக் டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 285.2 MT. ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் போன தடவை கொஸ்டின்ல கேட்டாங்க. We are the second largest fruit producer in the world. சைனா ஃபர்ஸ்ட். பழ உற்பத்தியில நம்ம சைனா வந்து ஃபர்ஸ்ட், இந்தியா வந்து செகண்ட். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் 314.7 மெட்ரிக் டன்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். 314.7. ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ் சொல்றோம்ல, நறுமண பயிர்கள், அதுல நாம தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரு, நம்ம தான் லார்ஜஸ்ட் கன்சியூமர். வேணும் விளைய வைக்கிறதுலாம் நல்லா சாப்பிடுறோம், அது மாதிரி நாம தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் வேணும் ஸ்பைஸ் ப்ராடக்ட்ல, நறுமண பயிர்கள். அது மாதிரி நம்மளுடைய அந்த டோட்டல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. So we are the largest producer of mango, banana, papaya and lemon. Mango, banana, papaya, lemon. மா, வாழை, பப்பாளி, லெமன். லெமன்னா எலுமிச்சை. இதோடைய லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து நம்ம தான்.
இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் வருது, இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஒரு கொஸ்டின் மட்டும் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னா, நம்ம கிரீன் ரெவல்யூஷன் பத்தின கேள்வி இல்லையா? எவர் கிரீன் ரெவல்யூஷன் அல்லது கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் இந்தியால யாரு? வெரி குட், MS சுவாமிநாதன். வேர்ல்டு லெவல்ல வேர்ல்டு லெவல்ல நோர்மன் போர்லாங். சொன்னேன் இல்லையா? நோர்மன் போர்லாங். எந்த பயிர்ல பண்ணாங்க கிரீன் ரெவல்யூஷன்? ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் எதுல கொண்டு வந்தாங்க? கோதுமை, வீட் கிராப். சரியா? ஓகே. ஒரு 3 கூற்றுகள் இருக்கு இதுல. என்ன கூற்றுனா, ஃபார்மிங் ஏரியாவை வந்து கண்டினியூஸா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் கிரீன் ரெவல்யூஷன் நோக்கம். ஃபார்மிங் ஏரியாவை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும், அது ஒரு. அடுத்து வந்து டபுளிங் கிராப்பிங் எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்லேண்ட்ஸ். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் லேண்ட் இருக்கு இல்லையா? ஏற்கனவே இருக்கிற ஃபார்ம் லேண்ட் ஒண்ணு ஃபார்ம் லேண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். இன்னொன்னு ஏற்கனவே இருக்கிற ஃபார்ம் லேண்ட்ல கிராப்பிங் வந்து டபுள் த டைம் பண்ணணும், அதோட இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு கூற்று. அடுத்து வந்து யூசிங் சீட்ஸ் வித் இம்ப்ரூவ்ட் ஜெனெடிக்ஸ். நல்ல மேம்படுத்தப்பட்ட தரமான விதைகளை வந்து பயன்படுத்தினா ஈல்டு அதிகமாகும். இந்த 3 கூற்றுகள்ல எந்த எலமெண்ட் வந்து கிரீன் ரெவல்யூஷனை சார்ந்தது? நன் ஆஃப் த எபவ், எதுவுமே இல்ல. சரிங்களா? இந்த 3மே இல்ல, இந்த 3மே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? ஹை ஈல்டிங் வெரைட்டியை தான் சொல்ல சொன்னாங்க. புரியுதுங்களா? மரபணுல நல்ல ஜொலிப்பா இருக்கிறதெல்லாம் அவங்க கேட்கல. அவங்களுக்கு என்ன தேவை? நான் என்ன வேணும், எனக்கு என்ன வேணும்? ஹை ஈல்டிங் வெரைட்டி தான் வேணும். எது மகசூல அதிகமா தருதோ அதை கொடு. சரியா? அந்த மகசூலை அதிகப்படுத்துறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே கொடு. அப்ப என்ன பண்றாங்க? அந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து அதிகமா அப்ளை பண்றது. புரியுதுங்களா? அந்த கிரீன் ரெவல்யூஷன்ல தான் வந்து இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் உடைய தாக்கம் அதிகமா இங்க உள்ள விஷயம் இல்லையா? ஃபர்டிலைசர்ஸ் அதிகமா அப்ளை பண்றது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி. ஸோ ஃபர்டிலைசர்ஸ் நீங்க அதிகமா அப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? பூச்சி தாக்குதல்கள் அதிகமாகும். அப்ப அதுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து உள்ளார கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல தான் வந்து எது இருந்துச்சு? கிரீன் ரெவல்யூஷன் வந்து இருந்தது. ஓகேவா? இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா? எந்த ஜீன்ல கை வச்சாங்க? அந்த ஜீன்ல கை வச்சதால தாண்டா நமக்கு வந்து டுவார்ஃப் வெரைட்டியா மாறுச்சு ஆக்சுவலி. தெரியுமா? இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? நம்ம என்ன பேசுறோம் உங்களுக்கு புரியுதா? நம்ம டுவார்ஃப் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம வீட்ல டுவார்ஃப் வெரைட்டி வந்து எதனால வந்துச்சு? எந்த ஜீனால வந்து டுவார்ஃப் வெரைட்டிஸ் வந்து அட்ரஸ் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க? டுவார்ஃப் ஜீன். டுவார்ஃப்னா குள்ள ரகம். சொல்லுங்க. நம்ம கேக்குற கேள்வி புரியுதா? இதுவும் முக்கியமான கேள்விதான். அது மாதிரி பேடி இலக்குள்ளத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு வந்து ஒரு ஜீன் இருக்கு. எந்த ஜீன் அது? வெரி குட், வெரி குட்பா. நோரின். நோரின் 10. நோரின் 10. இன்னொன்னு WAP 01. இது எல்லாமே முக்கியமான கேள்விகள். பயிர்கள் வந்து குள்ளமாக அந்த காலத்துல நம்ம போய் உள்ள நின்னோம்னா நம்மளே மறைஞ்சிருவோம் இல்லையா? அப்படித்தானே இருந்துச்சு.
நம்ம பேடியில டி ஜி ஹூ ஜீன், டி டபிள்இஇ டி, ஜி ஹூ WOO ஜீன். தமிழ்லயும் இப்படிதான் வரும். பேடி கிராப் இருக்கு இல்லையா, அதுல வந்து டுவார்ஃப் ஜீன் வந்து DGHU ஜீன். நோரின் 10 WPS வந்து 1 வந்து எதுல, வீட் கிராப்ல. என்னது, டுவார்ஃப் ஜீன். அதாவது குட்டை ரக பயிர்களாக பயிர்களை வந்து மாத்துறதுக்கு எந்த ஜீன் வந்து உபயோகமா இருந்தது அப்படின்னா இதுதான். சரிங்களா? இப்ப இந்த வெண்மை நம்ம பசுமை புரட்சியிலையும் வந்து குட்டை ரகங்களையே தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இல்லையா? குட்டை ரகங்களை தான் பயன்படுத்தணும். அவரு நோர்மன் போர்லாங் இருக்கார் இல்லையா, நோர்மன் போர்லாங் வந்து எந்த ஜீன்ல வந்து வேலை பார்த்ததால வந்து அவருக்கு அந்த நோபல் பிரைஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அந்த நோரின் 10 ஜீன்ல வேலை பார்த்ததாலதான். புரியுதுங்களா? நோர்மன் போர்லாங் தான் நம்ம என்ன சொல்றோம், பசுமை புரட்சியின் தந்தை, உலக அளவிலான பசுமை புரட்சியின் தந்தை வந்து நோர்மன் போர்லாங் தான் சொல்றோம். நோரின் நோர்மன் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்க. நோரின் நோர்மன். சோ பேடியில வந்து எந்த ஜீன் அப்படின்னீங்கன்னா DGHU ஜீன், DEED GEEG HU WOO HU ஜீன், DGHU ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத இந்த ஜீனாலதான் என்ன ஆகுதுன்னா நம்ம நெல்லும் வந்து குட்டையா இருக்கு. இந்த ஜீனை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த ஜீன் என்ன ஆகும், நம்ம நெல் எல்லாமே நல்லா ஹைட்டா வளர்ந்துரும் இல்லையா? காட்டு யானம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்டு யானம்னா நம்ம ஹைட்டுக்கு இருக்கும் இல்லையா, 6 மாசம் நம்ம ஹைட்ல நிக்கும். நல்லா தண்ணிக்குள்ளேயே நின்றுச்சுனாலும் 6 அடி தண்ணியில நின்றுச்சுனாலும் அது என்ன ஆகாது, ஒன்னும் ஆகாது, அது பாட்டுக்கு நிக்கும். ஆனா இப்ப இருக்கிற நெல் ரகம் வந்து ரொம்ப குள்ளமா இருக்கிறப்ப தண்ணி வந்து வந்துச்சுனால என்ன ஆயிடுது, சாஞ்சிருது இல்லைங்களா? பேடியில அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா? பேடி வந்து நல்லா தழைஞ்சு நல்லா விளைஞ்சு நிக்கிறப்ப தண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆயிடுது, சாஞ்சு போயிடும். அப்ப அதனால என்ன ஆகும், நமக்கு கிடைக்காம போயிடும் இல்லையா? சோ பேடியோடைய என்ன கேக்குறோம், பேடியோட சீசன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல எத்தனை சீசன்ஸ் இருக்கு மொத்தம்? 7 சீசன்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து டீ. டீ வந்து எக்ஸ்போர்ட்லயும் நாம தான் பெஸ்டா இருக்கும். சரிங்களா? டீ எக்ஸ்போர்ட், காஃபி எக்ஸ்போர்ட்ல எல்லாம் வந்து நாம தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் மெகா ஃபுட் பார்க். மெகா ஃபுட் பார்க் இது வந்து ஃபர்ஸ்ட் மெகா ஃபுட் பார்க் வந்து ராஜஸ்தான்ல தான் ஆரம்பிச்சாங்க. மார்ச் 2018 வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. மார்ச் 2018. இந்தியாவுல சர்வீஸ் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல 53%. இண்டஸ்ட்ரியல் செக்டார் தான் 34%. அக்ரி வந்து 14ல இருந்து 17 போய் வரும். சர்வீஸ் செக்டார் வந்து 50% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனா அமெரிக்கால எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னோம், அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 35%. அமெரிக்காவுல வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்ட கேள்வி அது. இந்தியாவுல சர்வீஸ் சேவைத்துறை வந்து அதிகமா மக்கள் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க அந்த தொழில்ல. ஆனா வருமானம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு எல்லாம். புரியுதுங்களா? ஆனா நம்மளுடைய அக்ரி செக்டார்ல வந்து கம்மியா தான் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி வந்து 34-35 அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் இருக்கும் நம்மளுடைய இதுல. அது எப்பயும் கன்சர்வேட்டிவா ஒரே மாதிரியே தான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த வளர்ந்த நாடுல 35 ஈக்குவலா பிரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க வளர்ந்த நாடா இருக்கான். புரியுதுங்களா? விவசாயியும் அதே மாதிரி நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணுவான்,
இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல இருக்கணும் ஏர்ன் பண்ணுவான், சர்வீஸ் செக்டார்ல ஏர்ன் பண்ணுவான். புரியுதுங்களா? அதனால அவன் வளர்ந்த நாடு. நம்ம என்ன ஆயிடுறோம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அக்ரியை நம்பி இருக்காங்க, ஆனா அவன் வருமானம் கம்மி. கொஞ்சம் பீப்புள் தான் வந்து சர்வீஸ் செக்டரை நம்பி இருக்கான், அவன் வருமானம் அதிகம். ஸோ இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் சமத்துவம் இன்மை, சமநிலை இன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம இன்இக்வாலிட்டி பத்தி வந்து படிப்போம். இதுல எக்கனாமிக்ஸ்ல வந்து படிப்போம். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்லாம் வரும். நம்மளோட டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு, தமிழ்நாடுன்னு ஒரு 9th யூனிட் இருக்கு இல்லையா, ஜிஎஸ்ல, அதுலயும் வரும். HDI பத்தி எல்லாம் வரும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பாத்திருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? அதை பத்தினா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அது மாதிரி ஒரு 4 இண்டெக்ஸ் வரும். ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா இண்டெக்ஸ் எல்லாம் வரும். அப்ப படிப்போம். இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து டாப் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. யாரு? டாப் வெஜிடபிள்ஸ், TOP, டாப். டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ. T ஃபார் டொமேட்டோ, O ஃபார் ஆனியன், P ஃபார் பொட்டேட்டோ. அதான் டாப் வெஜிடபிள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கப்ப விலை தப்பா இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும். ஒரு சமயம் ப்ரொடக்ஷன் இருக்காது, விலை அதிகமா இருக்கும், தேவை அதிகமா இருக்கும், ஆனா அங்க சப்ளை இருக்காது, மாறி இருக்கும். புரியுதுங்களா? 50 பைசா ஒரு கிலோ ஆனியன் வந்து விவசாயி விற்கிறான், ஒன்னும் இருப்பாங்க. புரியுதுங்களா? இருக்காங்க. ஆள் வச்சு எடுத்த கூலி கூட வராத, அந்த அளவுக்கு வெங்காயத்தோட விலை வந்து ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கப்ப இருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும், அதே வெங்காயம் 200 ரூபாய்க்கு விற்கும் கிலோ. அப்ப ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும். விவசாயி வந்து அவன்கிட்ட இருக்காது, வெளியில இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கொண்டு வருவோம், வேற ஸ்டேட்ல இருந்தோ வேற கண்ட்ரில இருந்தோ வந்து பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணுவோம். இந்த நிலைமை வந்து மாறணுங்கிறதுக்கு வேண்டி இந்த டாப் வெஜிடபிள்ஸ் வந்து கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. சரிங்களா? அதுல வந்து அவங்க அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. சின்சாய் யோஜனா எதை பத்தி வருது? சின்சாய் யோஜனா, கிருஷி சின்சாய் யோஜனா பேசணும்ல. வாட்டர் இல்லையா, நீர்நிலைகளை பாதுகாக்கிறது. அந்த மைக்ரோ இரிகேஷன்ஸ் எல்லாம் அங்க தானே வரும்னு சொல்லுவோம். அதெல்லாம் பத்தி பேசணுமா? அது வந்து சின்சாய் யோஜனா. தனுஷ் எதை பத்தி வருதுன்னு சொன்னோம்? சதக் எதை பத்தி வருதுன்னு சொன்னோம்? சதக் ரோடு. ஹிந்தியில சதக்னா ரோடு, சரியா? தனுஷ்னா வேக்சினேஷன், தடுப்பூசி. சரிங்களா? ஓகே. இன்னொன்னு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. நிதினா நிதினா பணம் இல்லையா? சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிறது எது? ஒண்ணுமே இல்ல, வருஷத்துல 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு போடுறாங்களா? தெரியுதா? அப்படின்னு என்னன்னு தெரியுமா? கடந்த ஒரு 6-7 வருஷமா போடுறாங்க. அதை பத்தி அது மாதிரி விவசாயிகளுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசமோ இல்ல 4 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 விவசாயிகளுடைய சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 2000 போடுறாங்க. இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அந்த மானியம் வேற, இது வேற. மானியம்னா நம்ம சப்சிடி வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கி ஒரு பொருளை வாங்குறதுல 100 ரூபாய் ஆகுதுன்னா அதுல நீ 25 ரூபாய் கொடுத்தா போதும் தம்பி, மிச்சம் 75 ரூபாய் உனக்கு மானியம்பா அப்படின்னு சொல்றது மானியம், சப்சிடி. புரியுதா? இது வந்து அவங்க என்ன பண்றாங்க, நீங்க சிறு குறு விவசாயிகளா இருந்தாலே உங்களுக்கு இந்த பணம் தருவாங்க, உங்க அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கு. 4 months ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பணம் தருவாங்க.
புரியுதாப்பா? சும்மா உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். புரியுதா? இப்ப சிறு குறு விவசாயின்னு பேசுனதால அதையும் பார்த்துருவோம். சிறு விவசாயம்னா யாரு, குறு விவசாயம்னா யாரு, ஸ்மால் ஃபார்மர், மார்ஜினல் ஃபார்மர் எல்லாம் பேசுவோம்ல. அப்படின்னா யாரு அவங்கலாம், எவ்வளவு ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கணும், இதுவும் கேள்வி இல்லையா முக்கியமா? அதுக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. நீங்க சொல்றது ஏக்கர் கணக்குல இருக்கிறது கரெக்ட், எல்லாமே கரெக்ட் தான். அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கேள்வி புரியுதுங்களா? சொல்லுங்க பாப்போம். சிறு விவசாயினா யாரு, குறு விவசாயினா யாரு, ஸ்மால் ஃபார்மர், மார்ஜினல் ஃபார்மர் அப்படின்னா அவங்க லேண்ட் ஹோல்டிங் சைஸை பேஸ் பண்ணி இதை வந்து பிரிக்கிறாங்க. சரியாப்பா? பெரு விவசாயிகள், பிக் ஃபார்மர்ஸ், லார்ஜ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் யாரு? மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறவங்க 2.5 ஏக்கருக்கு கீழே இருந்துச்சுன்னா, அவங்க மார்ஜினல் ஃபார்மர்ஸ். 2.5 to 5 ஏக்கர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஸ்மால் ஃபார்மர்ஸ், சிறு விவசாயிகள். நம்ம முன்னாடி பார்த்தவங்க குறு விவசாயி. சரியா? இந்த 2.5 to 5 ஏக்கர்ஸ் இருந்துச்சுன்னா சிறு விவசாயி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். அதுக்கு அடுத்து 5 ஏக்கருக்கு மேல 10 ஏக்கருக்குள்ள இருந்ததுன்னா அவங்க எல்லாமே பெரு விவசாயிகள் அல்லது லார்ஜ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல நம்ம சொன்ன அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வருடம் தோறும் வருடத்தில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 என்ற கணக்குல வருஷத்துக்கு 6000 ரூபாய். சரியா? இது உண்மை, நடந்துட்டு இருக்கு. விவசாயிகள் வாங்குறாங்க 6000. அந்த ஸ்கீமோட பேரு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. சம்மன் நிதி யோஜனா. அந்த முன்னாடியே நான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட, பிரதான் மந்திரி கிசான் மசான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு கஷ்டப்பட வேணாம், அதெல்லாம் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டேன் நான் முன்னாடியே. சரியா? நீங்க இப்ப இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது சம்மன் நிதி அப்படின்னா என்னது, அந்த 6000 ரூபாய் ஸ்கீம். அது ஞாபகத்துல வச்சுக்கணும். சில சமயம் விரிவாக்கம் எல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரிதான் விரிவாக்கம் வரும். எப்படி ஒரு 2-3 கேள்வி விரிவாக்கத்துக்கே போயிடும் இல்லையா? அப்ப பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. நிதினா பணம், 6000 ரூபாய் பணம் தர்றாங்க, அப்ப நிதி பணம் அப்படின்னு ஞாபகம் வச்சு. புரியுதாப்பா? ஓகே. சோ அந்த பெனிஃபிஷரியோட அக்கௌண்ட்டுக்கே நேரா வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த ஃபசல் பீமா யோஜனா அப்படி பொண்ணு வருது இல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் பீமா யோஜனா ஆப்ல இருக்கா? அந்த என்னது அது ஃபசல் பீமா யோஜனா என்னது அது? பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இஸ் நத்திங் பட் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். கிராப் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீடு. ஃபசல் பீமா யோஜனா இம்பார்ட்டன்ட் தான், முக்கியம். அடிக்கடி கேட்பாங்க அதையும். நம்ம இந்த கிருஷி சிஞ்சாய் யோஜனாலதான் சொன்னோம், மோர் கிராப் பர் டிராப் பேசணும்ல, பர் டிராப் மோர் கிராப் பேசணும்ல, அதான் அதோட தாரக மந்திரம் அப்படின்னு பேசணும். ஞாபகம் இருக்குங்களா? சிஞ்சாய் அதனுடைய தாரக மந்திரம் வந்து பர் டிராப் மோர் கிராப் அப்படின்னு பேசணும், அதுவும் முக்கியம். இன்னொன்னு என்ன பேசணும் நம்ம இப்ப? ஃபசல் பீமா. ஃபசல் பீமாங்கிறது யாரு? பயிர் காப்பீடு, கிராப் இன்சூரன்ஸ். சரியா?
கிரீன் ரெவல்யூஷன்ல எதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க, எதை எடுத்துக்கிட்டாங்க, எந்த ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் வந்து கொண்டு வந்தாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? பஞ்சாப். ரெயின்போ ரெவல்யூஷன் என்னது? ரெயின்போ ரெவல்யூஷன். ஃபர்டிலைசருக்கு என்ன ரெவல்யூஷன் யூஸ் பண்றாங்க? ஃபிஷரிஸ் அண்ட் சீ ஃபுட்டுக்கு வந்து என்ன ரெவல்யூஷன் யூஸ் பண்றாங்க? ரெயின்போ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றது. இண்டஸ்ட்ரீஸ்னா வந்து தொழில்கள் இல்லையா, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், அக்ரி இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஃபிஷரிஸ் அண்ட் சீ ஃபுட்டுக்கு ப்ளூ ரெவல்யூஷன். ஃபர்டிலைசருக்கு வந்து கிரே ரெவல்யூஷன். இந்த மாதிரியான ரெவல்யூஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் நமக்கு எப்படியும். So, फसल बीमा योजना எதை சொன்னோம்? crop insurance. So, சாயில் ஹெல்த் மொபைல் ஆப்பே ஒண்ணு இருக்கு. அதுல வந்து நம்ம சாயில் ஹெல்த் கார்டு பத்தி பேசணும் இல்லைங்களா, அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100 மில்லியன் சாயில் ஹெல்த் கார்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. எத்தனை மில்லியன்? 100 மில்லியன் சாயில் ஹெல்த் கார்டு. PKVY. பரம்பராகட் கிருஷி விகாஸ் யோஜனா. ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி சொல்றதுப்பா. பரம்பராகட் PKVY. பரம்பராகட் ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி பேசுறது. மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட் நபார்டு மூலமா தராங்க. பந்தரன் கிராமீன் பந்தரன் யோஜனா. பந்தரன் ஒன்றும் இல்ல, சயின்டிபிக் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குல்ல, கோடவுன்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்கறது. பந்தரன் யோஜனா, கிராமீன் பந்தரன் யோஜனா. கிராமீன் பந்தரன் யோஜனா. பரம்பராகத் ஆர்கானிக் ஃபார்மிங். மிஸ்ங்கிறது வந்து மைக்ரோ இரிகேஷன் இல்லையா. NMSA, நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். வயலட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட்டுக்கு வேண்டி கொண்டு வந்தது. பார்மாசூட்டிகல்ஸ் சொல்றாங்க இல்லையா, பார்மாசூட்டிகல்ஸ்னா யாரு?